வணக்கம். ட்ரெட்ரான்ல புதுசா ஒரு ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜில கிரியேட் பண்றோம்னா, அது இன்ஸ்ட்ருமென்ட் நேம் இருக்கு இல்லையா? இப்போ நிஃப்டி அப்டின்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம நிஃப்டில குடுப்போம். ஓகேங்களா? ஸோ, கண்டிஷன்ல இப்போ பொசிஷன் டீட்டெயில் ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, அதில பண்ணீங்கன்னா இன்ஸ்ட்ருமென்ட் நேம் அண்டர்லைங் நிஃப்டி 15 இருக்கு. ஸோ, அது மாரி நம்ம என்னென்ன கண்டிஷன் குடுக்குறோமோ, அந்த இன்ஸ்ட்ருமென்ட் நேம் அதில வரும். எல்லாமே இருக்கு இல்லையா? நிஃப்டி இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். அத அப்படியே நீங்க பேங்க் நிஃப்டிக்கு மாத்தணும்னு நெனைக்கிறீங்க. ஓகே நிஃப்டிக்கு இருக்கு. அத நீங்க பேங்க் நிஃப்டிக்கு மாத்தணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொன்னா நம்ம போயிட்டு எடிட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பொசிஷன் டீட்டெயில் இருக்கு. இங்க நிஃப்டின்னு இருக்கு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியா மாத்தணும்னா, இங்க அண்டர்லைன்ல போயிட்டு நம்ம பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுபோல இங்க லாட் சைஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த லாட் சைஸ்லயும் பண்ணீங்கன்னா இன்ஸ்ட்ருமென்ட் நேமு. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமென்ட் நேம்ல கிளிக் பண்ணீங்கன்னா, என்எஃப்ஓ நிஃப்டி 50 இருக்கு. ஸோ இங்க போய் நிஃப்டி பேங்க்ன்னு மாத்துவோம். ஸோ இந்த மாரி நம்ம எல்லா இடத்துலயும் மாத்துவோம். இது கண்டிஷன் பில்டர்ல மாத்துவோம். அடுத்த பொசிஷன் பில்டர் இருக்கு. ஸோ பொசிஷன் பில்டர்லயும் அண்டர்லைன்ல எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இத ட்ரேட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது ரீசென்ட்டா தான் இந்த வீக் தான் வந்திருக்குது இது. இந்த இடத்துல இந்த மாரி சிம்பிள் காட்டுது. 2 பாக்ஸ் காட்டிட்டு ஏரோ காட்டுறாங்க பார்த்தீங்களா? 2 ஏரோ காட்டுறாங்க இல்லையா? இது சேஞ்ச் இன்ஸ்ட்ருமென்ட் ஃபார் செட். இது செட் வைஸா நீங்க மாத்திக்க முடியும். இப்போ இந்த செட்டுல இப்போ செட் 2 இருக்கு. செட் 2ல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமென்ட் நேமும் நம்ம மாத்தலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் இன்ஸ்ட்ருமென்ட் ஃபார் செட்ன்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமென்ட் டூ ரீப்ளேஸ் எத மாத்தணும்னு கேட்குது. இப்போ நிஃப்டி தான் நம்மகிட்ட இருக்கு இதுல. நிஃப்டி 50 இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கு. நிஃப்டி கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட். எந்த இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்? இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன். நிஃப்டி பேங்க். ஓகேங்களா? இது 2ம் வந்தாச்சுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ரீப்ளேஸ்ன்னு குடுத்துருங்க. குடுத்தாச்சுங்களா? இப்போ இந்த செட்ல நிஃப்டி 50 இருந்தது. அதெல்லாம் பேங்க் நிஃப்டியா மாறிச்சான்னு பார்த்துருவோம். மாறிட்டு பாருங்க. நெட் குவான்டிட்டி, நிஃப்டி பேங்க், லாட் சைஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி பேங்க் எல்லாம் நிஃப்டி பேங்க் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க நிஃப்டி இருந்தது நம்மளுக்கு முன்னாடி செட்டுல. பொசிஷன் பில்டரோட செட்ல நிஃப்டி இருந்தது. ஸோ இங்கேயும் பார்த்தா நிஃப்டி பேங்க்ன்னு மாறி இருக்கு. ஸோ இந்த லெக்கும் செகண்ட் லெக்கும் நிஃப்டி 50 தான் நிஃப்டி பேங்க்கா மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு செட்ல தான் மாறி இருக்கும். ஸோ இந்த ரன் டைம் வேரியபிள். ஸோ ரன் டைம் வேரியபிள்ல நம்மளுக்கு இங்க சேஞ்ச் ஆகல. எதுவுமே வரல இங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல நம்மளா மாத்த வேண்டியிருக்கும். இப்போ செட் 1க்கு போறோம். செட் 1க்கும் நிஃப்டி இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ இது பேங்க் நிஃப்டியா மாத்துவோம். சேஞ்ச் இன்ஸ்ட்ருமென்ட் நேம் நிஃப்டி 50 ரீப்ளேஸ்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட் நிஃப்டி பேங்க் ரீப்ளேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க எல்லாம் நிஃப்டி பேங்க்கா மாறிடுச்சு. இங்க நிஃப்டி பேங்க் இருக்கு. இங்க நிஃப்டி பேங்க் இருக்கு. எங்கெல்லாம் நிஃப்டி 15 இருந்ததோ அங்கெல்லாம் நிஃப்டி பேங்க்ன்னு மாறிடுச்சு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும்னா, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லின்னு குடுத்துருந்தேன். கரண்ட் வீக்னு குடுத்துருந்தேன். அதனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கு மாறனாலும் எக்ஸ்பைரி வந்து கரண்ட் வீக்ன்னு தான் அங்க இருக்கும். ஸோ அத நம்ம மேனுவலா மாத்தணும் போயிட்டு. ஸோ கரண்ட் வீக்ன்னு இருக்கிறத கரண்ட் மந்த்ன்னு மாத்திக்கணும். சரிங்களா? அதே மாரி என்ட்ரி கண்டிஷன்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அது கரண்ட் வீக்ன்னு இருக்கோ, பேங்க் நிஃப்டிக்கு கரண்ட் மந்த்ன்னு மாத்தணும். அதே போல தான் பொசிஷன் பில்டர்லயும். நிஃப்டிக்கு கரண்ட் வீக்ன்னு இருந்திருக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிய மாத்தினோம். பட் இந்த கரண்ட் வீக் அப்படியே தான் இருக்கும். அப்ப இங்க நம்ம போயிட்டு கரண்ட் மந்த்ன்னு மாத்திக்கணும். ஸ்ட்ரைக் இந்த ஃபைண்ட் ஸ்ட்ரைக்ன்ற கீவேர்டு போட்டு இதில யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னாலும் நிஃப்டிக்கு வீக்லி எக்ஸ்பைரி தான் குடுத்துருக்கோம். அதனால வீக்கு தான் இருக்கு. அப்ப இங்கேயும் நம்ம போயிட்டு வீக்ன்றது மந்த்தா மாத்திக்கணும். ஸோ முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே மாத்த வேண்டியிருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மேபி 90% நம்மளுக்கு மாறிடுது. ஸோ இந்த மாரி எக்ஸ்பைரீஸு அது மாரி இடத்துல மட்டும் நம்ம மேனுவலா கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நீங்களும் உங்க ஸ்ட்ராட்டஜிய வேற இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கு மாத்தணும்னா, ஜஸ்ட் இத ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
டவுட்ஸ் எதனா கமெண்ட்ஸில சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.